ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது இது வளர்ந்து வருகின்ற ஒரு பகுதி. எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுது இந்த விமான நிலையம் அமைப்பதற்கு சுமார் 750 ஏக்கர் நிலம் ஆட்சி செய்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டு அப்பொழுது அந்த பணி துவக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை அவர்களும் ஆட்சி செய்து கொடுத்தார்கள். ஆனால் இந்த நிலம் எடுப்பதற்கு முழு காரணம் அதிமுக அரசாங்கம் தான். அதே போல இங்கே தொழில் நகரமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பகுதியில் டயர் சென்டர் வர்த்தக மையம் ஒன்று வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். அதிமுக அரசு அமைந்த பிறகு இதற்குண்டான பணியை எங்களுடைய அரசு செய்ய வேண்டும். தூத்துக்குடி மையமாக வைத்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப் வேணும் என்று கேட்டுக்கிறீங்க. அதையும் அதிமுக அரசு பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்து, அதோடு நீங்க பேசுகின்ற போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது. ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது பிபிடி சிக்னல்ல பாலம் கட்ட வேணும் கோரிக்கை வச்சுங்க. நாங்கள் இருக்கின்ற பொழுது அதுக்கு நாங்கள் முயற்சி அனைத்தும் எடுத்தோம். ஆனால் நீதிமன்றத்திலே வழக்குகின்ற காரணத்தில் அது நிலுவையில் இருக்கின்றது. மீண்டும் நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்று அந்த பகுதியில் மேம்பாலம் கட்டப்படும். அதே போல பனைத்தொழில் பற்றி இங்கே சொன்னார்கள். இந்த பகுதியில் பனைத்தொழில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறீங்க. அவர்களுக்கு எந்தெந்த விதத்தில் அரசு உதவி செய்ய முடியுமோ அந்த விதத்தில் அவர்கள் உதவி செய்த நடவடிக்கை எடுக்கப்படும். உப்பளம் தொழிலாளர்கள் நலவாரியம் ஏற்கனவே அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. அதிமுக ஆட்சி அமைந்தால் அந்த நலவாரியம் அவர்களுக்கு அமைத்துக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே விவசாயிகள் சுமார் 53 குளம் இருப்பதாகவும் அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பெரும்பாலான குளங்களிலே குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அந்த வண்டர் மலர்தான் வள்ளப்பட்டது. மீண்டும் தொடர்ச்சியாக அள்ள வேண்டும். இன்னும் அது ஒரு குளத்திலே முழுமையாக அள்ளப்படவில்லை. அந்த தூர் முழுமையாக மாறப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விஷயம் அதையும் செயல்படுத்தப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து, அதே போல இன்னைக்கு தொழில் எளிதாக அனுமதி பெறுவதற்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் நாங்கள் வச்சிருந்தோம். ஒவ்வொரு மாதமும் என்னுடைய முதலமைச்சர் தலைமையில அந்த கூட்டம் நடக்கும். முதல் மாதத்துல முதல் வாரத்தில் நடக்கும். அப்ப அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல எந்தெந்த காரணத்திற்காக அனுமதி மறுக்கப்பட்டது என்ற விவரங்கள்லாம் சேகரித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த அனுமதி கொடுக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அழைத்து அவர்களிடத்திலே என்னென்ன பிரச்சனை என்பதெல்லாம் ஆய்வு செய்து அதற்கென்று ஒரு தனி IAS அதிகாரி நியமித்து யாராவது புதிதாக தொழில் துவங்கணும் என்று சொன்னால் அந்த அதிகாரிகள் மூலமாக அணுகினால் உடனுக்குடன் இந்த அனுமதி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். ஆனால் இந்த அரசு அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கொண்டு வந்து தொழில் செய்கின்றவர்களுக்கு ஏற்கனவே தொழில் புரிகின்றவர்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் பிரச்சனை இருந்தால் அதை உடனடியாக களைவதற்கு உண்டான நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்வதையும் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். லாரி தொழில் பற்றி சொன்னாங்க. அதில் லாரி வைத்திருக்கின்றவர்கள் நல்ல சாலை விரிவாக்கம் அதிமுக ஆட்சியில் தான் இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா 2011 2020 வரைக்கும் நான் தான் நெடுஞ்சாலைத்துறை மந்திரியா. அந்த காலகட்டத்தில் தான் நவீன முறையில் எல்லா சாலைகளும் கிராமத்திலிருந்து நகர வரை மூலமாக அந்த சாலைகள் தரமாக அமைக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, சாலை விரிவாக்கம் அதிகமாக செய்து அதிமுக ஆட்சி தான். இந்தியாவிலேயே தார் சாலை அதிகமா நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு என்ற ஒரு சூழல் நாங்கள் உருவாக்கி, அதுபோல மரியாதைக்குரிய அப்பொழுது தரவேலி போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் உரைக்கின்றார். அவரோடு நாம் தொடர்பு கொண்டு கப்பல் போக்குவரத்துறை மந்திரியாகவும் இருந்தார். நம்முடைய தூத்துக்குடியில் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது இணங்க நம்முடைய தூத்துக்குடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாம
நாம் வைத்த பெரும்பாலான கோரிக்கைகள் சாலை வசதி மிக மிக முக்கியம். உள்கட்டமைப்பு என்பது மிக முக்கியம். கிழக்கு கடற்கரை சாலை அது மிக மிக அவசியம் என்ற காரணத்தாலே மத்திய அரசு மூலமாக தொடர்பு கொண்டு நாம் கோரிக்கை வைத்துள்ளோம். அதுக்கு அனுமதி கொடுத்து சாலைக்கு தேவையான நிதிகள் ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு தமிழகத்திலே அதிகமான சாலை விரிவாக்கம் செய்தது அதிமுக ஆட்சி. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தின் மூலமாக நடக்கிற நகர் இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்தின் மூலமாகவும் பல்வேறு சாலைகள் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் கொடுத்த கோரிக்கை அடிப்படையில் இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இன்னும் பல சாலைகள் விரிவாக்கம் செய்வதற்கு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அனுமதி கொடுக்கும். ஆனா இந்த அரசாங்கம் அப்படி கிடப்பில் போட்டாங்க. என்ன காரணத்துக்கு போட்டாங்கன்னு தெரியல. இன்னொரு 12 சாலைக்கு ஏற்கனவே அனுமதி கொடுத்துட்டாங்க. நில எடுப்பு பணி இவர்கள் மேற்கொள்ளாத காரணத்தினாலே அப்படியே அந்த சாலைகள்லாம் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விரிவாக்கம் செய்யாமல் அப்படியே இடத்துல வச்சிருக்காங்க. ஏன்னா நில எடுப்பு மாநில அரசு தான் நில எடுப்பு செய்யணும். நில எடுப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏதாவது ஒரு நில உரிமையாளர் நீதிமன்றத்தை சென்றால் அது அப்படியே நின்று வீடி சிக்னல் உடன்படிக்கைமா பாலம் கட்டணும் சொன்னா நீதிமன்றத்துக்கு கூட நின்றுது. இப்படி பல சாலைகள் தமிழகத்திலே வருவதற்கு காரணமாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. எந்த அளவுக்கு உள்கட்டமைப்பு சிறப்பாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நம்முடைய தொழில் வளம் அதிகமாக இருக்கு. போதைப் பொருளை பற்றி சொன்னாங்க. மரியாதைக்குரிய நம்முடைய பேராயர்களும் சொன்னாங்க. எனக்கு அது உடன்பாடு இல்லை. நான் எதிர்கட்சியாக என்ன செய்ய முடியும்? நானும் சட்டமன்றத்தெல்லாம் பேசுறேன். சட்டமன்றத்தில் 2022 காவல்துறை மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது இதே முதலமைச்சர் சொன்னாங்க போதைப் பொருள் அதிகமா இருக்குது. வெளி மாநிலத்திலிருந்து வருது சொன்னாங்க. வெளி மாநிலத்திலிருந்து எந்தெந்த பகுதியில் வருதோ அங்கெல்லாம் சரியான கண்காணிப்பை ஏற்படுத்தி அங்கங்க பரிசோதனை செய்து வாகனத்தை நம்முடைய மாநிலத்துக்கு அதை அனுமதி கொடுத்தால் அந்தந்த பகுதியிலே போதைப் பொருள் தடுக்கலாம் என்றெல்லாம் சொன்னேன். அவர்கள் எனக்கு ஞாபகம் சரியாக இருக்குமானால் அவருடைய காவல்துறை மானியத்தில் இந்த மானிய கோரிக்கையில பக்கம் 20 நினைக்கிறேன் பேரா 2ல அதுல அவர்களே சொல்லி கேட்டிருக்காங்க. பள்ளிக்கரையில கல்லூரிக்கரையில கஞ்சா விற்பனை செய்ததாக 2348 பேர் கண்டறியப்பட்டது. கைது செய்தது 140 பேர். கண்டறியப்பட்டது 2348, கைது செஞ்சது 140 பேர். எப்படி போதைப் பொருளை தடுக்க முடியும்? அப்பெல்லாம் யாரும் நீங்களே முடிவு செஞ்சீங்க. அரசாங்கம் அதற்கு சரியான நடவடிக்கை மேற்கொண்டால்தான் நிறுத்த முடியும். நான் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, பொதுக்கூட்டத்தின் வாயிலாக, சட்டமன்றத்திலும் இதை வலியுறுத்தி குறிப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் இந்த அரசு அதற்கு சரியான கவனம் செலுத்தாத காரணத்தினாலே எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை எந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் சீண்டல் நடப்பதற்கு காரணமே இந்த போதை. போதைக்கு அடிமையாகிட்டால் மீண்டு வரவே முடியாது. குடும்பமே சீரழித்து விடும். அதை இந்த அரசுக்கு பல முறை உணர்த்திவிட்டு இந்த அரசு கண்டுள்ளதா தெரியவில்லை. ஏன்னா இன்னைக்கு நேற்று கூட வலைதளத்தில் எல்லாம் பார்த்திருப்பேன் நினைக்கிறேன். இன்னைக்கு சிறை கைதிகளை நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த ஒரு பேருந்தில் அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்கின்ற பொழுது வழியிலே ஒரு 2 சக்கர வாகனத்திலே வந்து ஒருவர் அந்த வாகனத்துக்குள்ளே போதை கஞ்சாவை உள்ளே போடுகிறார். அப்பதான் பிரச்சனை வருது. இங்க காவல்துறை பாதுகாப்போட கைதி அழைச்சிட்டு போனாங்க. அப்ப அந்த வாகனத்துக்குள்ளேயே 2 பேர் வந்து போதைப் பொருளை உள்ளே போடுகிறாங்க சொல்லின்ற பொழுதுதான் அதுல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. கைதிகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே, காவல் அலுவலருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுது. இதெல்லாம் வலைதளத்தில் வந்த செய்தி தான். ஆக இதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசுடைய தான். இன்னைக்கு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்தோம்னா இதை வந்து கட்டுப்படுத்த முடியலைன்னா கஷ்டம். இது எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல. ஏன்னா இந்த இடத்துல எல்லா பலதரப்பட்ட மக்கள் வந்திருக்கிறீங்க. இது சொன்னா அரசியலாகி, அதனால அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும். எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடுமையா இருப்போம். காவல்துறையெல்லாம் நீங்க 2021க்கு முந்தி எப்படி இருந்தது, 2021க்கு பிறகு இந்த 50 மாத காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது என்பதை மட்டும் நீ சீர்தூக்கி பார்த்தா 2 அரசுக்கும் என்ன வித்தியாசம் வந்து தெளிவா இருக்குது.
எனவே இந்த அரசாங்கம் இங்கே இருக்கின்ற மக்களுடைய கவனம் போகும், வெளியே போகும், முதலமைச்சர் பார்ப்பார்கள் என்று கருதுகிறேன். பிரதான எதிர்க்கட்சி முறையில் நாங்கள் கோரிக்கை வச்சோம், ஆனால் பல அழுத்தம் கொடுத்தோம், அதை நிறைவேற்றல. இப்போ மக்களே அழுத்தம் கொடுத்துருக்கிறாங்க. இப்போது முதலமைச்சர் இதை பார்த்து தெரிந்து இதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் உண்மையாலுமே தமிழகத்திலே மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அந்த கஞ்சா போதை நான் பல மருத்துவரிடத்திலே கேட்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது, அந்த கஞ்சா பயன்படுத்தியவர்கள் தன்னை மறந்து விடுகிறார்கள். என்ன செய்வது என்றே தெரியாமல் அவர்கள் அந்த செயலில் ஈடுபட்டு விடுகிறார்கள். கொலையில திட்டமிட்ட கொலை எடுத்துகிறார். அந்த போதை ஏறியவுடன் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறாலும் செஞ்சிடலாம். ஆகவேதான் இது மிக மிக ஒரு கொடியது. அதை இந்த அரசு இரும்பு நடக்க வேண்டும் என்று நீங்களும் எண்ணுகிறீர்கள், நானும் எண்ணுகிறோம், நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். நடக்காவிட்டால் அடுத்த ஆண்டு இப்படி அரசு அமைந்த பொழுது நிச்சயமாக இதற்கு இரும்பு கரம் என்று நடக்கவே அனைவருடைய எண்ணமும் ஒருமித்த கருத்தாக இருக்கின்ற காலத்திலே முடிவு கட்டப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னும் ஜவுளி எல்லாம் பேசியிருக்கிறீங்க, இன்னும் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறீங்க. அதே போல மீனவர்களுக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற பல இடங்களில் தூண்டில் வலைகளை நாங்கள் அமைத்தோம். சிறு மீன்பிடி துறைமுகங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறோம். மீனவர்களுக்கு மீன்பிடி தடைகாலத்தில் வழங்கப்பட்ட நிதியை உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு மீன்பிடி தடைகாலத்தில் கொடுக்கக்கூடிய நிதியை உயர்த்தி வழங்குவதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். மீனவர்களுக்கு பல இடங்களில் வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். அதுபோல அம்மா இருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த மீனவர்களுக்கு டீசல் மானியம் நாங்கள் கொடுத்தோம். அதே போல இயற்கை பேரடி வருகின்ற பொழுது பல்வேறு இடத்தில் மீனவர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த படகுகள் சேதமாச்சு. அந்த படகுகள் சேதமான படகுகளுக்கு தேவையான நிவாரணமும் நாங்கள் கொடுத்தோம். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசை பொறுத்த வரைக்கும் பேரிடர் காலத்திலே அனைத்து உதவி செய்யும். ஏன்னா இதெல்லாம் கடற்கரை ஓரமாக இருக்கிறது, கனமழை புயல்லாம் தாக்கக்கூடிய பகுதி. கடந்த காலத்தில் கூட நம்முடைய தூத்துக்குடி நகரத்தில் கனமழையால் இந்த தூத்துக்குடி நகரில் மிதந்து கொண்டிருந்தது. என்னிடத்தில் அறிவு சகோதரர் கடம்பூர் ராஜு அவர்களும் சண்முகநாதனும் சீனாத்தான் அவர்களும் இடத்திலே தெரிவித்தவுடன் அடுத்த நாளே நான் இங்கே வந்து தண்ணி வெளியில அந்த முழங்கால் தண்ணியை நின்று கொண்டு நாங்கள் நாவிலை கொண்டு வந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய எங்களால் முடிந்த அந்த உதவிகளை நாங்கள் செய்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஓடை, விகில் ஓடையா, வக்கீல் ஓடை, அந்த ஓடையில அங்க இருக்கின்ற நீர் வெள்ள நீர் வடிவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு இருக்கின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது கிட்டத்தட்ட 80% பணியில் நிறைவேற்றினார். 20% பணி தான் நிறைவேற்று. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திராவிட முன்னேற்ற ஆட்சி பண்ணுறது அதை அப்படியே கிடப்புல போட்டார். அந்த ஓடை மட்டும் சரியான முறையிலே கட்டப்பட்டிருந்தால் பல வீடுகள் பார்த்திருக்காங்க. வெள்ள நீர் உடனடியாக வடிந்திருக்கும். ஆகவே அதையெல்லாம் செய்ய தவறிவிட்டார்கள். அது தூத்துக்குடி நகரம் சிறப்பாகுவதற்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக 1000 கோடி ரூபாய் மத்திய அரசு மாநில அரசு நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நேரத்தில் தெரிவித்து, இன்னும் நீங்கள் மனு கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த மனுக்களின் அடிப்படையிலே எங்களுடைய அரசு அமைந்த பிறகு எங்களால் இயன்ற அளவுக்கு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொல்லி